போடலாமா வேணாமா, போடலாமா வேணாமா. என்னடா சிம்பு மாதிரி போடலாமா வேணாமான்னு பாடிட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா? ஒன்னும் இல்லைங்க, புதுசா ஒரு கார் எடுத்தேன். சரி, அதுக்கு வந்து சிஎன்ஜி கிட் போடலாமா வேணாமான்னு மனசுக்குள்ள ஒரே மைண்ட்ல கன்ஃபியூஷனா. சரி, டக்குன்னு கூகுள போனேன். பெஸ்ட் சிஎன்ஜி ஃபிட்மெண்ட் சென்டர் இன் சென்னை என்னன்னு பார்த்தா நம்ம தியா சிஎன்ஜி மடிப்பாக்கம்னு வந்து. சரி, உடனே வண்டி எடுப்போம். அங்க போனோடனே சரி, நமக்கு தேவையான டவுட்ஸ் தான் டக்குன்னு நம்ம நறுக்குன்னு ஒரு 4 கேள்வி கேட்கலாம் அப்படின்னு டெக்னீஷியனை பார்த்து கேட்டேன். ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து நான் சேஃப்டி பத்தி கேட்டேன். சேஃப்டி எப்படிங்க வண்டியில? சேஃப்டி பத்தி இஷ்யூஸே கிடையாதுங்க, 100% சேஃப். ஏன் சார்ன்னு கேட்டேன். அவங்க கொடுத்த ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில வந்து டேங்க்லேருந்து இன்ஜின் போகிற வரைக்கும் பைப் வந்து கனெக்ஷன்ஸ், அதாவது ஜாயிண்டே இல்லாத ஒரு பைப், கப்ளர் டு கப்ளர் ஃபிட்டிங் அப்படின்னு ஒரு டெக்னிக்கலாக ஒரு ரீசன் எனக்கு த்ரோ பண்ணாங்க. சரி, அதிலே நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன். சரி, அடுத்த கொஸ்டின் நம்ம போகலாம். எப்படிங்க இன்ஜின் வந்து எஃபிஷியண்டா இருக்குமா? சிஎன்ஜி போட்டால் இன்ஜின் வந்து பழுதடைன்றாங்களே அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், இதில் வந்து துளி கூட வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வந்து இன்ஜின் வந்து ஸ்பாயில் ஆகிறதோட பார்த்தீங்கன்னா இன்ஜினோட லைஃப் கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா சிஎன்ஜியில் பெட்ரோலோட கார்பன் எமிஷன் ரொம்ப 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 கம்மி அப்படின்னு உலகத்து அளவில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸ்ல பஸ்ஸஸ், லாரி எல்லாமே சிஎன்ஜியில் தான் ஓடுது. அதில் வந்து கொரோஷனும் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இன்ஜினோட லைஃப் வந்து ஒரு 5 to 10 years அதிகமாக கொடுக்குமா? கரெக்டு தானே? நம்ம டெய்லி வந்து சிகரெட் பிடிச்சோம்னு வச்சிங்களேன், நம்மளோட லைஃப் ஸ்பேன் கம்மியாயிடும். ஆனால் அதே இன்ஜினுக்கு எப்படி வந்து நல்ல விஷயம் போகும்போது, அதாவது நல்ல ஃபியூவல் போகும்போது, சிஎன்ஜி போகும்போது அதோட லைஃப் அதிகமாக தான் ஆகும். சரி, அந்த கொஸ்டின்லையும் அவங்க கோல் போட்டாங்க. மூணாவதா ஒரு கொஸ்டின் இருந்தது, மைலேஜ் எப்படி சார்ன்னு கேட்டேன். சரி, சிஎன்ஜி வந்து ஒரு லிட்டர், சரி ஒரு கேஜி எவ்வளோ? 90 rupees வருது சார். பெட்ரோல் எவ்வளோ? ஒரு 109 111 இருக்குமா, 110 வச்சிங்களா? சரி, அப்போ அது அவங்க கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு கார் பெட்ரோலுக்கு 10 கிலோமீட்டர் கொடுக்குதுன்னா நீங்கள் சிஎன்ஜி போட்டிங்கன்னா தாராளமாக 16 கிலோமீட்டர் கொடுக்குங்க சார். அது என்னடா, பெட்ரோல் வந்து விலையும் அதிகமாக இருக்குது, மைலேஜ் கம்மியாக இருக்குது, ஆனால் சிஎன்ஜி வந்து ரேட்டும் கம்மி, மைலேஜும் அதிகம். சரி, அதுலேயும் அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அப்புறமா லாஸ்ட்டாக ஒரு கேள்வியில் வரும், டார்கெட் பண்ணுவேன். சரிங்க சார், உங்ககிட்ட நான் சிஎன்ஜி கிட்லாம் நான் போட்டுட்டு போயிடுறேன், ஃபேமிலியோட நான் தேனி குற்றாலம் அப்படி லாங்கில் போகும்போது ஏதாவது வண்டி டக்குன்னு ரிப்பேர் ஆச்சா என்ன சார் பண்ணுவேன்னு கேட்டேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, சார் நீங்கள் அதை பற்றி ஒரே பண்ண வேண்டாம், தமிழ்நாடு ஃபுல்லாக நான் தான் டிஸ்ட்ரிபியூட்டரு, எங்ககிட்ட சர்வீஸ் நெட்வொர்க் ஃபுல்லாக இருக்குது, இந்தியாவிலே டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் எப்போ ரிப்பேர் ஆகுதோ எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் சர்வீஸ் கூட டைப் பண்ணி விட்டுருவோம். அதனால உங்களுக்கு பிரேக் டவுன் ஆச்சுன்னா இன்ஜின் சிஎன்ஜி கிட்னால ப்ராப்ளம் வந்தால் அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. லாஸ்ட்டாக அதுலேயும் அவங்க கோல் போட்டு ஸ்கோர் பண்ணிட்டாங்க. சரி, நானும் யோசிச்சு பார்த்தேன், எல்லாம் ஓகே. சரி சார், நம்ம வண்டிக்கு ஒரு சிஎன்ஜி கிட்ட போட்டுருங்கன்னு சொல்லி ஃபிட் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு அடிஷ்னலாக ஒரு ஜாக்பாட் போனஸ் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. என்ன சார், இந்த மாதிரி எங்ககிட்ட இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குண்ணா. ஆஹா, இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற கிட்டுக்கு வாரண்டியும் கொடுக்குறாங்க, ஆர்சி புக்கில் என்டோஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் லீகலி வேலிடுன்னு அர்த்தம். சரி, இவ்வளோ விஷயம் நல்ல விஷயம் இருக்குது, உடனே நம்ம கிட்ட போட்டு ஹாப்பியாக ஒரு ஊருக்கு போகலான்னு நான் ரெடி ஆகிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு போகிறேன், பாய்.